தலைவர் அம்பேத்கர், தலைவர் பெரியார் இவங்களாம் யார்? இவங்க கொள்கைன்னா காலம் முழுக்க சாதி ஒழிப்புக்கு போராடினாங்க. அதான் சாதியோட ஆணிவேராக இருக்கிற மதத்தை விமர்சனம் பண்ணி கிழிச்சாங்க. மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணாங்க, களத்தில் நின்னாங்க. ஆனால் இவங்களை கொள்கையாக வச்சுருக்க விஜய் என்ன பண்ணுறாரு? இங்கே நடக்கிற சாதி பிரச்சனைக்கு ஏதாவது பேசுகிறாரா? அதை பற்றி தலித்து மக்கள் தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கல. ஆட்சியாளர்களை மட்டும் குறை சொல்கிறோம். நம்ம இந்த எதிர்கட்சி இந்த விஜய் வந்து நான் மாற்றிடுவோங்கிறல. இவர் என்ன பண்ணுறாரு? அந்த தலைவர்களை கொள்கையாக வச்சுருக்காரு. என்ன பண்ணுறாரு? தலைவர் காமராஜரும் ஜாதிக்கு எதிரானவர் தான். அவர் படத்தையும் வச்சுக்கிட்டு இப்படி 3 தலைவர்களும் அவமானப்படுத்தி கேவலப்படுத்துகிறாரு. இவர் அந்த தலைவர்கள் கொள்கைப்படி நடக்கிறாரா? அவங்கள அவமானப்படுத்துகிறாரு. மாறாக இந்த தலித்து மக்கள் நடக்கிற பிரச்சனையும் பேசுகிறதில்ல, ஜாதிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறதில்ல. இவர் எதுக்கு அவங்க கொள்கையில் கட்சி ஆரம்பிச்சிருக்குன்னு போய் சொல்கிறார், மக்களை ஏமாத்துறாரு. இது ஒரு கேவலமான அரசியல். விஜய் வந்து மிகப்பெரிய ஆபத்து. மக்களை கவனமாக இருங்க. தலைவர்கள் அவமானப்படுத்தி அவங்கள ஒரு விளம்பரமாக வச்சுக்கிட்டு இங்கே விளம்பரம் பண்ணுறாரு. விளம்பர அரசியல் தான் விஜய் பண்ணுறாரு. மீடியாக்கள் அவரை தூக்கி பிடிக்க தவிர மற்றபடி விஜய்கிட்ட எந்த ஒரு அரசியலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாமே விளம்பரம். ஆனால் இவர் வந்து திமுக விளம்பர மாடங்கார். விஜய் தான் ஃபுல்லாக விளம்பர மாடல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மக்கள் கவனமாக இருங்க. விஜய்க்கு ஓட்டு போடுறதும் உங்களுக்கு நீங்கள் தலையில் மண்ணள்ளி போடுறோம் ஒன்று தான். ஏன்னா இப்போ விஜய் வந்து நீட்டுக்கு ஆதரவாக மறைமுகமாக முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு, பேசியிருக்காரு நேற்று. ரொம்ப கவனமாக இருங்க. இந்த இவர் ஒரு சங்கிக்கு ஓட்டு போடுறோம், விஜய்க்கு ஓட்டு போடுறதும் ஒன்று தான். ஏன்னா சங்கிகள் மிகப்பெரிய துரோகம் பண்ணவங்க மறைமுகமாக விஜயும் துரோகம் பண்ண காத்திருக்காரு தான் என்னோட கருத்து. மக்கள் கவனமாக இருங்க.